போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க போன வாரம். பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிடுறாரு, அவர் பேரை வச்சுக்கிறாரு. அவர் வேண்டியவரை குலுக்கி எடுக்கலாம், இந்த ரெண்டுல ஒண்ணு போடுன்னு எடுக்கலாம். நம்ம ஏதாவது கேட்டா வந்துருவானுங்க உள்ள கமெண்ட்ல. மான்செஸ்டர் டாபி இப்போ 2 மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயர்ஸோட எவன் போவான் அந்த மாதிரி ஒரு உனக்கு வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் இப்ப கழுவி கழுவி ஊத்தணும் வந்து chatல. சும்மாவே ஆல்ரெடி இவனுங்க களி வந்துட்டு ஊத்திட்டு தான் இருக்காங்க. வணக்கம் மகளே, வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்ரைஸ். ஸோ ஃபைனலி ஒரு 2 வாரம் வந்து போஸ்ட்டு யூடியூப் போஸ்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் FPL அலப்ரைஸ் இறக்குறோம். அதாவது ஒரு புது ஃபார்மேட், ஒரு புது ஜானர். எங்களுக்குமே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டீம் போட்டால் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி சத்தியமாக சொல்ல மாட்டோம். ஏன்னா சத்தியமாக எங்களுக்கே தெரியாது யாரை போடுறது அப்படின்னு சொல்லி. திஸ் வில் பி லைக் ஒரு நம்ம பசங்களோட ஒரு டீம் சேர்ந்து போட்டால் எப்படி இருக்கும், அதுதான் வைப். அந்த வைப்புக்கு தான் போகிறோம். அந்த வைப் உங்களுக்கு வருதா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் அப்புறமா சொல்லி விடுங்க. ஸோ பேசிக்லி நம்மளோட ஆஃப் சைட் அலப்ரைஸ் கும்பல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 35 பேர்கிட்ட இருக்கீங்க. வேற லெவல். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா, போன வாரம் யார் வந்து வேற லெவலில் ஆடி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஸ்ரீதர் ஜெயராமன் கேம் வீக் 3ல வந்து 71 பாயிண்ட் எடுத்து வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா போல. ஸ்ரீதர் ஜெயராமன், பிக் ஷவுட் அவுட் டு த வின்னர் ஆஃப் கேம் வீக் 3. எப்படி இந்த மாதிரிலாம் டீம் செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லி அந்த ஞானத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் யூஸ் பண்ணுவோம். பிளேயிங் ஃபார் ஹைசம். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டு நெக்ஸ்ட் வீக்ஸ் டீம். அதாவது ஆஃப் சைட் அலப்ரைஸ் டீமை பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க போன வாரம். 34 பாயிண்ட் தாங்க வந்து மொத்தமாவே. அதாவது மிக கொடூரம். ஸோ இதை வந்து எப்படியாச்சும் அடுத்த வாரத்துக்கு திருத்த முடியுமா? நம்மளோட ஸ்டாட்ஸ் குரு தினேஷ் அண்ட் நம்மளோட ஃபுட்பால் குரு ரிக்கார்டோ, இவங்க 2 பேரையும் வச்சு பார்ப்போம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. முதல்ல இந்த கேப்டன்சியை வந்து ஜான்சன் கிட்ட இருந்து தூக்கிடலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பேட் ஓமன். ஸோ வந்து நம்ம டிஃபென்ஸ்ல இருந்தே போலான்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபென்ஸ்ல ஓகே, டாட்னம் ஆர்சனல் இருக்கானுங்க. மெயின் கொஸ்டின், இந்த ரீஸ் ஜேம்ஸை வச்சிருக்கலாமா, அவனை வந்து ஆடவே வைக்க மாட்டானுங்களே, தூக்கிடலாமா அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஆக்சுவலி கரெக்ட். இந்த மரஸ்கா வந்து பெப்பு மாதிரி ஆயிட்டா போல. யார ஆட வைப்பான்னு அவருக்கே தெரியல. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. அவரு பண்ணலாமாப்பா, பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிடுறாரு, அவர் பேரை வச்சுக்கிறாரு. அவர் வேண்டியவரை குலுக்கி எடுக்கலாம், இந்த ரெண்டுல ஒண்ணு போடுன்னு எடுக்கலாம். நம்ம ஏதாவது கேட்டா வந்துருவானுங்க உள்ள கமெண்ட்ல. ஆல்ரெடி ஒருத்த வேற தனியா பிராக்டிஸ் பண்ணியிருக்கா, ரஹீம் அப்படின்ற ஒரு பேர்ல. சரி, ஓகே, ஐ திங்க் தூக்கிலாம் நினைக்கிறேன் ஜேம்ஸ். பட் ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் டிஃபென்சிவ் கிளியரன்ஸ் பண்ண முடியுமா? பாலாடும் இன்ஜூர்டு. பாலட் அவனை வந்து எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஒருத்தனை தான் வந்து நம்ம மிட்ஃபீல்ட்லயும் இவனை பார்த்தா நம்ம ஆக்சுவலி ரெயின்டியர்ஸை வந்து பெஞ்ச்ல வச்சிருக்கோம்ல, அவனும் வந்து பெருசா எதுவுமே பண்ணல ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு அப்புறம். ஸோ எனக்கு என்னமோ இந்த ரெயின்டியர்ஸ் ஜேம்ஸ் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தனை வந்து தூக்கி புதுசா யாரையாவது ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ பேசிக்கலி டிஃபென்ஸ் வந்து இந்த கார்னர் சூப்பர் கிங்ஸ் அப்படியே இருக்கட்டும்ல. ராயா, கேப்ரியல் அண்ட் ஸ்பென்ஸும் வந்து நல்லா தான் ஆடிட்டு இருந்தான். அவங்க 3 பேரையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓ, அங்க போறாங்களா தலைவன்? ஆஞ்சி மீட் பண்ண போறானுங்களா? ஆஞ்சிஸ் இன்ட்ரோடக்ஷன் பாப்போம். சரி, அப்போ ஜேம்ஸை தூக்கிடுவோமா? இந்த மீதி இருக்கிற 4ல யார் யாரெல்லாம் இருக்கா? அதுல வந்து எண்டோயி வர்சஸ் ஆர்சனலா, அவனை வந்து வச்சுக்கிறது வந்து நல்ல ஆப்ஷனா? இல்ல நம்ம வந்து டொர்கு வேற வச்சிருக்கோம், அவனும் ஆடல. ஆமா, டொர்கு வர்சஸ் சிட்டி. இல்ல டொர்கு தைரியமா ஓகே, சிட்டி வந்து அடிக்க மாட்டானுங்க, மேபி சான்ஸ் எடுத்து பாக்குறதா. இதுதான் வந்து அவன் ஆடுவானு தெரியல. போன வாட்டி வந்து இவன் டலோட் ஆட வச்சிட்டான்ல. ஆமா, அதுவும் வந்து டலோ வந்து போர்ச்சுகல் கேம்ப்ல இருந்து ஏதோ இன்ஜுரி ஸ்கேர் அந்த மாதிரி ஏதோ வந்து ஒரு நியூஸ் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ ஒரு வேளை டலோ ஆடலன்னா இவனை தானே ஆட வைக்கணும் கண்டிப்பா. போட்டு விடுவோமா? ஆமா போடுவோம். ஸோ ஒரு சேஞ்ச். அப்ப இதுல வந்து யார் ஒரு டிஃபெண்டரா ஒரு மிட்ஃபீல்டரா, இதுதான் நம்ம டிசிஷன். ரெயின்டியர்ஸ் இப்ப தூக்குறோன்னு வை, வாட் ஆர் அவர் ஆல்டர்னேட்டிவ்ஸ்? எனக்கு வந்து எக்கிட்டக்கவே வந்து ஆடுவானா. இப்போ ஈசாக் வேற வந்துட்டான். கேக்போ லெஃப்ட் விங்ல ஆடுவானா, எக்கிட்டக்கே ஆடுவானா லெஃப்ட் விங்ல?
ஈசாக் மேபி வந்து டைரக்டா ஆட ஆரம்பிச்சிருவானா. இந்த வாரம் பர்ன்லி கூட வர ஆடுறானுங்க. எனக்கு என்னமோ பர்ன்லி கூட 30 நிமிஷம் ஆடினா கூட ஒரு கோல் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஓகே, அதுவும் கரெக்ட் தான். சரி, ஃபார்வர்டு வந்து செட் பண்ணிப்போம். எனக்கு அப்போ எண்டோயோ தான் வந்து ஆட் ஒன் அவுட்னு தோணுது மிட்ஃபீல்டில். ஆர்சனல்லாம் வந்து கட்டையை போட்டுருவானுங்க, வாய்ப்பே இல்லை அடிக்கிறதுக்கு. ஆஞ்ச் மாமா ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற, மிக கடினம். ஓகே, அவனை தூக்கிடலாம் அப்படின்றியா? நம்ம அவனை தூக்கி டொர்கோவை போட்டுருவோமா, ஜேம்ஸை மாற்றிடுவோம். இல்லை அவனை தூக்கி ரெயின்டியர்ஸை போட்டு ரெயின்டியர்ஸை மாற்றணும். ஏன்னா நம்ம டர்கு வந்து இப்போதைக்கு ஜேம்ஸுக்கு பதிலாக போட்டு வச்சுக்கலாம்ல. ஓகே, அது வந்து பண்ணலாம். ஓகே, மான்செஸ்டர் டாபி இப்போ 2 மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர்ஸோட எவன் போவான். ஓகே, ஸோ ஸ்பென்ஸு, கேப்ரியல், டோர்கோ. மிட்ஃபீல்டில் வந்து எண்டோயே வந்து பெஞ்ச் பண்ணிட்டு ரெயின்டியர்ஸை போட்டுருவோமா. ஸோ ரெயின்டியர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணோமா, இதுதான் வந்து கேள்வி. யா, ஓகே, வாட் ஆர் அவர் ஆப்ஷன்ஸ்? ரெயின்டியர்ஸ் ஆடாவை கேட்டு என்ன பண்ணுறது? மாமா வேற அங்கே தோத்துட்டு இருக்காரு. அதுதான் அதுதான் ரெயின்டியர்ஸை தான் வந்து டிரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, ஸோ புது பிளேயரை வாங்கிடலாம். ஐ திங்க் காசும் இருக்கு. ஆமாம், பெருசாக ஏதாச்சும் ஒரு பிளேயரை வாங்கிடுவோமா. ஓகே, எந்த டீம் போகலாம்? யாருக்கு வந்து வரிசை அடிமை ஃபிக்ஸர் இருக்குன்னு பாப்போம். அவனை போடு, ஜாக்கி பாய். அவனை ஆக்சுவலி கிரீலிஷ் செம்மையா ஆனான். பட் ஆனால் அவனுக்கு கிடைச்ச அசிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பாஸ் மட்டும் தான், சும்மா உருட்டு விட்ட பால அவன் வந்து செம்மையா அடிச்சிட்டான். ஸோ நம்மால் எதுவும் பண்ணல பெருசா. லிவர்பூல் ஃபிக்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கு? இவனுங்க ஃபிக்ஸ்டர்ஸ் என்ன இருக்கு? அஸ்டன் வில்லா, லிவர்பூல், வெஸ்ட் ஹாம். ஓகே, மிக கடினம். ஐ திங்க் இவன் நல்ல ஆப்ஷன் இல்லைன்னு தோணுது. லிவர்பூல் ஃபிக்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கு? இல்லை லிவர்பூல் மிட்ஃபீல்ட்ல இருந்து யாராவது போட முடியுமான்னு பார்ப்போமா? ஆல்ரெடி லிவர்பூல்ல இருந்து நம்ம ஒரு பிளேயர் தான் வச்சிருக்கோம். சாலா பட்ஜெட் இருக்கா சாலாக்கு? ஓ, பட்ஜெட் இல்லை. அப்பனா அடுத்த மிட்ஃபீல்டர்னு பார்த்தா இந்த இவன் விர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கான். அவன் வந்து ஆக்சுவலி ஜெர்மனிக்கு நல்லா ஆட்டான். மேபி இந்த ஃப்ரீ கிக் மட்டும்தான் எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லா தோணுச்சு. அவன் கேம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கோஸ்டடா தான் இருந்த மாதிரி இருந்தது. இவனுக்கு யாரா ஸ்பர்ஸுக்கு அடுத்தது 5 ஃபிக்ஸ்டர்? ஸ்பர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி இவன் வச்சிருக்கோம்ல, நம்ம ஸ்பென்ஸ் வச்சிருக்கோம், ஜான்சன் வச்சிருக்கோம். என்ன செல்சிலையும் எதுவும் இல்லை. லிவர்பூல் இல்லை சாக்கா அந்த மாதிரி போயிடுவோமா? சாக்கா இன்ஜூர்ட். ஓகே, சாக்கா இன்ஜூர்ட். மக்களே கேட்டுக்கோங்க, என்ன மாதிரி வந்து மெரினோ ஹேட்ரிக் அடிச்சாரு, அவரை இறக்கிடுவோமா ஒரு. ஓகே, சாக்கா ஆடின பொசிஷன்ல யார் ஆடினா? மதுவெக்கே ஆக்சுவலி ஒரு நல்ல ஆப்ஷன் தான் தோணும். ஆர்சனலுக்கு ஃபிக்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கு? அடுத்த வாரம் சிட்டி, அதையும் வந்து யோசிக்கணும். ஓ, வெரி பேட். ஓகே, அப்ப அடுத்த வாரம் டிஃபென்சிவ் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யார் இருக்கா ஆக்சுவலி இப்போ வந்து போறதுக்கு? ஒரு 2 பேர் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஆல்ரெடி நம்ம எனக்கு என்னமோ ஒரு ரிஸ்கி மூவா விர்ட்ஸ போட்டலாம் அப்படின்னு வந்து தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லிவர்பூலுக்கு அடுத்த 3 மேட்ச் எனக்கு இவன் எக்கிட்டேக்கு ஆடுறானோ இல்லையா, விர்ட்ஸ் கண்டிப்பா ஆடுவான் தோணுது. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து இப்ப நிறைய பேர் வர வந்துட்டானுங்க, நிறைய சேலஞ்சஸ் வேற இருக்கு பொசிஷனுக்கு. ஸோ இப்போ இட்ஸ் டைம் டு பர்ஃபார்ம் ஃபார் விட்ஸ். இல்லைன்னா அப்படியே வந்து ஜெர்மனிக்கு அனுப்பிச்சிடுவாங்க போய் இது சாப்பிட்டோம் அப்படின்னு. 100% ஸ்டார்டிங். ஆமா, அவன் நல்லா ஆடினாலும் ஆடலனாலும் அவன் 80 நிமிஷம் ஆடிடுறான். ஸோ அவனை வந்து தூக்க மாட்டாங்கன்னு நம்பலாம். ஸோ ஐ திங்க் வந்து வெர்ட்ஸ் இஸ் ப்ராபப்ளி ஒரு அண்டர்டாக் பிக் அந்த மாதிரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். போட்டுருவோம். அவனை இன்டர்வியூல சொல்லியிருந்தான், இவர் வந்து ஸ்லாட் வந்து சொன்னாராமா, ஜெயிச்சிட்டோம் ஆனா வந்து ஒன்னே வச்சுதான் டீம் ரெடி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. யூ வில் லீட் த அட்டாக் அப்படின்ட்டாராமா. That was my main reason to sign அப்படின்னு சொன்னான். ஓகே, I go with him.
போட்டுருவோமா? ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஆனா நான் என்னைக்கெல்லாம் இந்த மாதிரி கான்ஃபிடண்டா சொல்றேனோ அன்னைக்கு பெஞ்ச் பண்ணிடுவானுங்க, அனுப்ப ஏதாவது நடந்துரும். பட்டன் அழுத்தும் போது அதையே போடுற அவன் போட்டு விடுவோம். கண்டிப்பா ஆடுவான். எனக்கு தெரிஞ்சு அவனை பெஞ்ச் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, இப்போ வந்து கேப்டன் கேண்டிடேட் அவனே ஆக்சுவலி அவனே அங்கே கேப்டனா போட்டுருவோமா? அது எனக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க்னு தோணுது. வேற யார் இருக்கா கேப்டன் கேண்டிடேட்டா? ஜாவ் பெட்ரோ. எனக்கு என்னமோ ஜாவா பெட்ரோவே போடலாம்னு நினைக்கிறேன். அவன் தான் கன்சிஸ்டண்டா ஆடுறான். பிளஸ் பெனல்டி பிரென்ஃபோர்டோட கண்டிப்பா அடிப்பானுங்க. தர்மடி அடிக்க போறானுங்க அவனை பிடிச்சி. ஓகே, ஜேம்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு ஆடினானா இல்லையா இந்த வாரம்? ஃபாலோ பண்ணலையே. தெரியல. அவன் ஆடினாலும் ஆடலனாலும் வந்து அவனை வந்து நம்ம டீம்ல ஆட தேவையில்ல. பிரென்ஃபோர்ட்னால நீ கேட்கறியா? அவனை வந்து ஆமா, கண்டிப்பா வந்து பிரென்ஃபோர்ட்னால 2 கேக்குறேன். நிமிஷத்துக்கு வந்து ஆடுவான். 1 பாயிண்ட் அப்படின்னு வரும். சரி, ஓகே. ஒரு டொர்கு மேலயே பாரத்தை போட்டு டோர்குக்கும் 1 பாயிண்ட் தான் வரும். 90 minutes ஆடணும். எனக்கு என்னமோ ஜேம்ஸுக்கு வந்து மேக் ஆர் பிரேக் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு தோணுது. நம்ம வந்து கடைசி இந்த வாரம் நீ அடிச்சாலும் அடிக்கலனாலும் உன்னை அடுத்த வாரம் ஃபயர் பண்ணிடலான் இருக்கோம். நீ உன்னை எடுத்ததுக்கு ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணு, அந்த மாதிரி தல, இதுதான் யோசிக்கலாம். உங்களோட கடைசி சான்ஸ். எஸ், யூ ஆர் கோயிங் டு பி ஃபயர்ட் எனிவேஸ். ஓகே, டோர்கு வந்து சப்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்டா வச்சிருக்கேன். ஏன்டா அப்படியே இருக்கும்டா, எண்டோயே இருக்கட்டும். அப்படியா? ஆ. நீ சொல்றத பார்த்தா யுனைடெட் மேட்ச்ல கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸே இல்லாத இப்போ ஜேம்ஸ் இறங்குன்னு வச்சுக்கோங்க, டவர்கும் இறங்காட்டி என்ன நடக்கும்? எண்டோயே ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான். ஜேம்ஸ் இறங்கலன்னா டொருக்கு டிஃபால்ட்டா அவன் தான் பாயிண்ட் வரும். அதுதான் ஆமா. சொல்றேன். அதனால அவனை தூக்கி ஓரமா வச்சிருவோம். ஒருவேளை ஸோ இவன் இப்போ நீ நல்லா என்ன ஆடினா சொல்ல கூட வரேன்னா, ஆர்சனல் சஃபர் டிஃபீட், எண்டோயே ஸ்கோர்ஸ் ஹாட்ரிக், அந்த மாதிரி ஒரு உனக்கு வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் இப்ப கழுவி ஊத்தணும் வந்து chatல. சும்மாவே ஆல்ரெடி இவனுங்க களி வந்துட்டு ஊத்திட்டு தானே இருக்காங்க. அவன் அதுல பேரு என்ன என்ன? நல்ல ஒரு பேரு இருந்தான், பேரு மறந்து வச்சு சம்பந்தமே இல்லாம வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருப்பானே, வன்மத்தை கக்கிறீங்கன்னு. அந்த மாதிரி எவனா ஒரு 4 பேர் சேர்ந்து என் மேல வன்மத்தை கக்கணும். நான் பாட்டுக்கு அமைதியா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். ஆர்சனல் பத்தி நான் பேச விரும்புறேன். வன்மம் எல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகிற கடை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஹைலைட் என்னன்னா வன்மமே இல்ல. ஆனா அவர் வந்து ஏதோ நம்ம வந்து காலைல முழிச்சோடனே ஆர்சனல்ல வந்துட்டு கழிவு ஊத்துறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. உன்னை ரொம்ப மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன் அவர். ஆமா, ஹி இஸ் வெரி ஹாப்பி நோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது. சரி, பிள்ளடி ஓகே, இதுதான் இதுதான் நம்ம டீம் மக்களே பார்த்துக்கிட்டீங்க. ஸோ விட்ஸ் இன் ஃபார் யாருக்கு பதிலாடா வந்தான் ரெயின்டர்ஸ். விட்ஸ் இன் ஃபார் ரெயின்டியர்ஸ் and Pedro leading the line with the captain's armband. James getting his last chance in offside Alaparais defense. Vice captain இந்த டீமை Johnson-ஆ? வச்சு வைஸ் கேப்டன் ஜான்சனே இருக்கட்டுமா, இல்லை வேர்ட்ஸ் அடிச்சிருவோமா? வெர்ட்ஸை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். போடுவோம். யா, அண்ட் 16வது இடத்துல இருக்கிற இந்த ஆஃப்சைட் அலப்பரைஸ் டீம் வந்து அடுத்த வீக்குக்கு அப்புறம் வந்து மேலே போகுதான்னு பார்ப்போம். மக்களே, நீங்க தயவு செய்து கமெண்ட்ல வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க, யாரை போடுறதுன்னு. அதையாவது பண்ணி பார்ப்போம். ஆமா, Yes. இந்த இது வந்து நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்லை, நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றது. ஸோ அடுத்த வாரம் யாரை போடணும், யாரை கேப்டனா இறக்குறோம் அப்படின்றத வந்து சொல்லி விடுங்க. இன்னும் இல்ல, கெட்டு போல. இந்த டீமே தேராது, வைல்ட் கார்டை யூஸ் பண்ணிருங்கடா அப்படின்னு சொன்னாலும் அதையும் நாங்க கன்சிடர் பண்றோம். ஆமா, அந்த டாப் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீதர், ஜெயராமன், ஜிதி, பிரதீப் கமெண்ட்ல போட்டு விடுங்க உங்களோட விஸ்டமை. வி வில் டேக் இட் இன்டு அக்கௌண்ட். ஸோ இதுதான் மக்களே, உருட்டிருக்கோம். என்ன என்ன வருது அப்படின்னு சொல்லி சண்டே தான் தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. வி வில் கண்டினியூ. இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. லெட்ஸ் டாக் இட் அவுட். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை, பை ஃப்ரம் சான், தினேஷ் அண்ட் ரிக்கார்டோ.